மை டியர் யங் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். தேங்க்யூ லவ் யூ டூ. அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்க. ஜனநாயக கடமையை சரியாக செய்யறதுன்னா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது, சாதாரணமான விஷயம்தான். நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. தமிழக வெற்றி கழக தோழர்கள் மற்றும் நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கங்க. வாங்க இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2025 தளபதி பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் மீட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்போ பண்ணுற மாதிரி பண்ணுறாருங்க. இன்றைக்கி வந்தோடனே எப்பவும் போல் மாற்றுத்திறனாளிகளோடு தான் உட்காந்தாரு. எளிமையான பயணத்தில் தான் தளபதி எப்போவுமே இருப்பார். அதே மாதிரி இன்றைக்கி இருந்தாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேடைக்கு வந்தாருங்க. மேடைக்கு வந்துட்டு எப்பவும் போல் தளபதி ஸ்பீச் எடுத்ததுமே எப்படி இருந்துச்சுன்னா, யங் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், அதாவது இளம் தலைவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரே துறையிலேயே போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க, அதுதான் நமக்கு அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு, நீட்டை மட்டும் நீங்கள் நினச்சிட்டு இது பண்ண வேணாம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், மைண்டை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாருங்க. டெமோக்ராட்டிக் மைண்டோட பாருங்கள், இந்த உலகத்தில் நிறைய இருக்குது, நிறைய ஃபீல்டு இருக்குது, நிறைய அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அண்ட் டெமோக்ரஸி முறையாக இருந்தால் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஈக்குவலாக எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கவங்கள ஜனநாயக கடமையை கரெக்டாக செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி அரசியலுக்குள்ளே வந்தாருங்க. ஜனநாயக கடமை ஆற்றுறதுன்னா அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நம்பிக்கையாக உண்மையாக இது வரைக்கும் யாருமே ஊழல் செய்யாத, அதாவது நம்ம டிவிகே கட்சி மாதிரி இருக்க கட்சிக்கு மறக்காமல் வாக்களிக்க சொல்லுங்கள். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்போவுமே சொன்னது தான், ஊழல் இல்லாத ஆட்சி, மக்களாட்சி நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறது, இந்த கல்ச்சரே ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்த வருஷம் வண்டியாக பணம் கொட்ட போகுது அப்படிங்கிற மாதிரி தளபதி சொன்னாருங்க. அது என்னமோ உண்மை தான். ஏன்னா சீமான் ஈரோட்டில் நிற்கும் போது அதுக்கே பார்த்திங்கன்னா கூட்டம் அலமோதிக்கிட்டு பணம்லாம் நிறைய வீசினாங்க. இடைத்தேர்தல் தனியாக நடந்ததுக்கு. கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் 2026 எல்லாருக்குமே பணம் வரப்போகுது. விஜய் என்ன சொன்னார்னா, தளபதி என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணுன்னு பார்த்து பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்குறத நம்ம பணம் தான், அது நம்ம வாங்கிட்டு நம்ம எங்கே குத்துறோமோ அங்கே குத்திடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொன்னாருங்க. தென் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சார். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை அவங்களோட வழியில் வழி நடத்துங்க, நல்லது என்ன கெட்டது என்னன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துங்க அப்படிங்கிறத சொன்னாருங்க. அது அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது, போதை எப்படி நம்ம புழங்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி சாதி மதமும் நமக்கு அறவே கூடாது. ஏன் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாமில் கூட ஏதோ சாதி பூசின மாதிரி கொஸ்டின் வந்துச்சான். அது போக பெரியாரையுமே சாதியை சொல்லி அவமானப்படுத்தி அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க, சாயம் பூசுகிறாங்க பெரியாருக்குமே. ஸோ சாதிங்கிறது எப்படி நம்ம போதையை தவிர்க்கிறோமோ அந்த மாதிரி சாதியுமே இனிமேல் இருக்கக்கூடாது, தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக விவசாயி என்ன சாதி மதம் பார்த்தா அவங்க பயிரிடுறாங்க, உற்பத்தியாளர் என்ன பண்ணுறாரு, அவர் சாதி மதம் பார்த்து தான் அவங்களுக்கு உற்பத்தி பண்ணி தராரா? ஏன் இவ்வளோ சிரமப்படாதீங்க, ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். காற்று, மழை, இயற்கை, இது என்ன சாதி மதம் பார்த்து தான் உங்களுக்கு கொடுக்குதா? ஸோ சாதி மதம் பார்க்காதீங்க, எல்லோரும் ஒன்றா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். அப்புறம் என்ன சொன்னார்னா, இந்த உலகத்தில் எது சரி எது தவறுங்கிறத அனலைஸ் பண்ணி வாழ்ந்தாலே குழப்பமில்லாத வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிற மாதிரி தளபதி சொன்னாருங்க. டெக்னிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச்லேயே உங்களோட மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வர ஏஐ வந்துருச்சு, இதெல்லாம் நீ அப்போ தான் எதிர்கொள்ள முடியுங்கிற மாதிரி சொன்னாருங்க. அதுக்கப்புறம் The sky is vast and wide and you have strong wings. So feel free to fly like a bird with courage, conviction and confidence. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா, எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்னு தளபதி சொன்ன மாதிரி எப்போவுமே கான்ஃபிடண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். அண்ட் தளபதி சொன்ன மாதிரிங்க எப்போவுமே நம்பிக்கையானவங்கள, உண்மையானவங்கள, ஊழல் செய்யாதவங்கள தேர்ந்தெடுங்க. மக்களாட்சி மக்களுக்காக நடக்கணும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு, வளர்ச்சி தமிழக வெற்றி கழகம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். போஸ் இந்த சேனல் 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகி நமக்கு ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அந்த அமௌண்ட்லேருந்து கண்டிப்பாக 50% நம்மளால் முடிஞ்சது நம்ம தமிழக வெற்றி கழகத்திலேருந்து நம்ம யூடியூப் சேனல், என்னோட இந்த யூடியூப் சேனல் மூலிமா நான் மக்களுக்கு நல்லது செய்வேன் கண்டிப்பாக. ஸோ அதுக்காக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.